வரவேற்கிறோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கேபினெட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் 3ல் 1 பேர் மேல சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. 35 பேர் இருக்காங்கன்னா 1/3, 3ல் 1 நீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. எப்படி இவர்களால் நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்க முடியும்? எம்பி எம்எல்ஏவா இருந்தா ஸ்பெஷல் கோர்ட் நம்ம சொல்றோம். அதனால் இது தாமதமாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருந்தாலும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அமைச்சர்கள் KKSSR அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்கிறாங்க. அதனால் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு, லோவர் கோர்ட்ல எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்கன்னு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வரவேற்கிறோம். இது உச்சநீதிமன்றத்தை வரைக்கும் அவங்க அப்பீல் போனாலும் கூட தவறு செய்தவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மறுபடியும் ஒரு பொறுப்புக்கு வராத அளவுக்கு தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு விஷயம், தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்கள் பாராட்டுறோம். ஏன் பாராட்டுறோம் நாங்கன்னா, சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா போகணும். ரொம்ப டீப்பா போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க. அது தெரியுது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்க, அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்க. தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். அதனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குது. நீட்டா ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை, குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமா போட்டு, அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கானே? வேற ஏதாச்சும் இருக்குங்களா மேடம்? மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம், ஆனா இந்து மதத்தை நீ திட்டாத, இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையா கொண்டாடுங்க, எல்லா மதத்தையும் சமமா நடத்துங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை விடுங்க. நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணும்னு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் ட்ரெயின்ல காசி கூட்டிட்டு போனார். என்ன ஆச்சுங்க? அது வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிட்டு போவோம், யாரையும் கூட்டிட்டு போல. இன்னைக்கு 24, 25 பழனியில இந்த மாநாடு நடத்துறோம், முருகர் மாநாடு நடத்துறோம். கண்டிப்பா நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகபெருமானை வீடு வீடா எடுத்துட்டு போகணும், அதைத்தான் நாங்க செய்யறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.